மீனா கிட்ட பூ ஆர்டர் கொடுத்துருப்பாங்களா அந்த பில்டரு. அவங்க சரி மீனா கிட்ட பூ ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம் நாளைக்கு பில்டிங் ஓப்பனிங் டேயில் அப்படின்னு சொல்லிட்டு கூட கோகிலா மேடம் வராங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே விஜயா ஐயோ நான் இந்த கோகிலா வேறு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்று அண்ணாமலை போய் கேட்குறாரு, நீங்கள் டாக்டர் பட்டம் விஜயாவுக்கு கொடுக்குறதா சொன்னீங்களே அவங்க தானே நீங்கள் அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம் நான் தான் கோகிலா, இவங்க என் ஃப்ரெண்டு பில்டரு அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை ஓ அப்படியா அப்படியா வாங்க வாங்க நீங்கள் மனோஜை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்றாங்க. மனோஜ் ரோகிணி இங்கே வாங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சமயம் பார்த்து மனோஜும் ரோகிணி வந்துடுறாங்க. மனோஜ் நான் சொன்னல இவங்க தான் அந்த பில்டர் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் முந்திரிக்கட்டம் போய் சொல்கிறாரு அந்த மேடம் கிட்ட, மேடம் நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட தான் மேம் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல படித்த ஆள், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் நல்லா பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜய் இதை பார்த்தோன்னே விஜயும் சந்தோஷப்பட்டு அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம்மா என் மனோஜ் ரொம்ப நிறைய படிச்சிருக்கான், நிறைய டிகிரிலாம் வாங்கியிருக்கான், அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மனோஜ் கிட்ட கேளுங்க, நிறைய ஐடியா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், ஆமாம் மேடம் உங்களுக்கு எந்த பிஸ்னஸில் ஐடியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க தயங்காமல், நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுறேன், எனக்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேடம் யோசிக்கிறாங்க, ஐயோ நான் இது இவ்வளோ அளவுக்கு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு, கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க, என்ன மேடம் இப்போ வந்திருக்கீங்க, ஏதாவது திங்ஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை எதுவும் இல்லை, இப்போதைக்கு நாங்கள் மீனாவை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்றாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, மீனாவா மீனாவை எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாம் மீனா கிட்ட தான் நாங்கள் பூ ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறோம், ஆமாம்மா மீனாவும் முத்தும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் பெரிய பூ ஆர்டர் கிடச்சிருக்கீங்க, அது நீங்கள் தானா, எங்கள் வீட்லேயே 2 ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோகிலா ஃப்ரெண்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேடம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை மீனா மூலியமாக தான் ரோகிணி இந்த மனோஜ் எங்களுக்கு தெரியும், அவங்க மூலிமா தான் நாங்கள் ஹோம் எம்ப்ளைன்ஸ்லாம் இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா ரோகிணியை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க, அப்படியா கதை, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு பொய் புழி இருக்கா பரிவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போ தான் மீனா வராங்க. வாங்க மேடம் என்ன மேடம் விஷயம் அப்படின்றாங்க. இல்லைம்மா நாளைக்கு இன்னாக்ரேஷன் வச்சுருக்கோம், நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஃப்ளாட்லாம், ஸோ அதனால் நீங்கள் நிறைய பூ ஒரு 10 கிலோ எடுத்துகிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம் சூப்பராக பண்ணிடலாம், நீங்களே அசந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே கோகிலா மேடம் சொல்கிறாங்க, மீனா கிட்ட மட்டும் நம்ம ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா போதும், நம்ம நம்பி வேறு வேலையை பார்க்கலாம், அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம கவலையே பட தேவை அப்படின்றாங்க. அப்புறம் பேசிட்டு கோகிலாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேடம் ஃப்ரெண்டும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, மீனா நீ தான் இந்த ரோகிணிக்கு இந்த ஆர்டர் சொல்லி கொடுத்தியா அப்படின்றாங்க. அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க திறமையால் தான் அவங்க வந்தான்றாங்க. உடனே அண்ணாமலை கேட்குற, மீனா நீ தான் ரோகிணியை அவங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணி கொடுத்ததை சொல்கிறாங்க அவங்க, இதெல்லாம் உண்மையாம்மா அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மாம்மா என்னை ஃபஸ்ட்டு பூ ஆர்டர் கேட்டாங்க, அதே மாதிரி வீடு விற்கும் போது வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி அவங்க வீடோட சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, சரி நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்களே அதனால தான் மாமா சொன்னேன் அப்படின்றாங்க. அதை ஏமா எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லியிருக்கலாம்மா, உன்னால் தான் இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஏமா மறைச்சிட்டு அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நம்மளால் நல்லது நடந்தால் மட்டும் போதுமே மாமா, நம்ம தான் அதை செஞ்சு நம்ம சொல்லி காக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நம்மளால் மற்றவங்க நல்லா இருந்தால் போதும், அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலை சொல்கிறார், இதுதாம்மா உன்னோட வளர்ப்பு, இதுதாம்மா உன்னோட குணம், இதை புரிஞ்சிக்காம தான் விஜயா இன்னமும் உன்னை கேவலமாக நடத்திட்டு இருக்கா. விஜயா பாத்தியா இந்த குணம் உனக்கு என்றைக்கா இருந்தாலும் எப்பவும் வராது, இதெல்லாம் பார்த்து உனக்கு கற்றுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பூ கட்டுறக்காரர்கிட்ட தான் நான் உட்காந்து பூ கட்டுற மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து கற்றுக்கணும், ஏங்க போங்க அவளே பூ விற்கிறவ. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா நீ நினைக்கிற மாதிரி மீனா இப்போ பூ விற்கிற ஆள் கிடையாது, இப்போ பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பூ ஆர்டர் எடுத்திருக்கா மீனா. அப்போது மீனாவும் லட்சாதிபதி தான் நேற்று முத்து சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி மீனாவும் பெரிய ஆள் ஆக போகிறா. நீ பூ கட்டுறோ மீனா சொல்ல மீனா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கா. மீனோட வளர்ச்சியை பார்த்து ஒரு நாள் நீ வயிறு தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே விஜயா ரோகிணிகிட்ட போய் திட்டுறாங்க, ஏய் உனக்கு பொய் சொல்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாதா, எல்லாத்துலேயும் என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி போய் நடந்துக்கிட்ட, நீ தான் பெரிய ஆர்டர் எடுத்து வந்த மாதிரி என்னென்னவோ சொல்லி பில்டப் பண்ண, அந்த பூக்காரி உங்ககிட்ட சொல்லியிருக்கா, போயிட்டு நீ ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்க, சி இந்த மாதிரி எப்படி தான் போய் சொல்கிறியோ, அப்படியே நம்புற மாதிரியே போய் சொல்லி என்னையும் ஏமாற்றிட்டேன், ஒரு சமயம் நானே ஏமாந்துட்டு உன்னை வேறு பெருமையாக வேறு பேசிட்டேன், சே நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க ரோகிணியை பார்த்து. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி மீனா இன்ட்ரோ கொடுத்தது உண்மை தான், ஆனால் நான் நிறைய வாட்டி அவங்களுக்கு மேக்கப் போட்டிருக்கேன், ஸோ அவங்கள எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறேன், உன் மூஞ்சி மேக்கப் போட்ட, நீ உன் மேக்கப் போடுற மாதிரி ஒவ்வொன்றத்தையும் மேக்கப் போட்டு போய் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிடுற, சே
உன்னெல்லாம் எப்போவுமே நீ நல்லவன் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவத்தோட போயிடுறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, ரோகிணி என்கிட்ட கூட ஏன் இந்த உண்மை சொல்லவே இல்லை நீ அப்படின்றாங்க. உடனே ரோகிணி திட்டுறாங்க, என்னால் தான் அந்த ஆர்டர் கிடச்சிது நான் சொல்கிறேன், மீனாவால் தான் நான் கிடச்சிது நான் சொல்லணுமா, உனக்கு இதான் தேவையா, என்னால் ஆர்டர் கிடச்சிதுன்னு சொன்னால் உனக்கு சந்தோஷம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனோஜ் திட்டுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், இல்லை ரோகிணி உன்னால் ஆர்டர் கிடச்சது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் ஏன் இதை கூட என்கிட்ட ஷேர் பண்ணல அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நான் கேட்குறதுக்கு எல்லாம் ஒரு பதில் கேட்குறியே, உங்கள் அம்மா என்னை இவ்வளோ நேரம் பேசிட்டு போனாங்களே அதை கேட்கறதுக்கு உனக்கு தைரியமே இல்லைல்ல, சே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கோச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க.